பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா போலரைஸ்டு லைட்னால் என்னென்னு தெரியணும். போலரைஸ்டு லைட்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஆர்டினரி லைட் பார்த்திங்கன்னா எல்லா டைரக்ஷன்லேயுமே என்னாகும் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லேயுமே என்னாகும்னு பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆகும். இதுதான் வந்து ஒரு ஆர்டினரி லைட், ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் லைட் ஒரு ஆர்டினரி லைட். பட் நம்மக்கிட்ட இருக்கிற பிளைன் போலரைஸ்டு லைட் பார்த்திங்கன்னா சிங்கிள் டைரக்ஷனில் மட்டும்தான் வைப்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து போலரைஸ்டு லைட். இது எப்படி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்டினரி லைட்டை வந்து இதுதான் ஆர்டினரி லைட்டுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஆர்டினரி லைட்டை வந்து நம்ம ஒரு நிக்கல் ப்ரிசத்துக்கு மேலே பாஸ் பண்ணும்போது அந்த நிக்கல் ப்ரிசம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிளைன் போலரைஸ்டு லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து போலரைஸ்டு லைட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த போலரைஸ்டு லைட்டை வச்சு தான் நம்ம ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கண்டுபிடிப்போம். ஸோ நார்மல் லைட்டை வச்சு நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்க முடியாது. ஏன் ஆர்டினரி லைட்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, அதுவே ஆல்ரெடி அந்த லைட்டே வந்து ஆல்ரெடி எல்லா டேரக்ஷன்லேயுமே வைப்ரேட் ஆகிட்ருக்கு. அது எந்த பக்கம் ரொட்டேட் ஆகும்னு தெரியாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டினரி லைட்டை வந்து பிளைன் போலரைஸ்டு லைட்டாக மாற்றின பின்ன தான் நம்ம வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை தான் ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா ஒன்றும் இல்லை, இந்த டயக்ராம் பார்த்தாலே இந்த தியரி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி லைட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஆர்டினரி லைட்டை வந்து நம்ம நிக்கல் ப்ரிசத்தில் மாற்றும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் போலரைஸ்டு லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பிளைன் போலரைஸ்டு லைட்டை நம்மக்கிட்ட இருக்கிற சப்ஸ்டன்ஸ் மேலே பாஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா எந்த சைடு ரொட்டேட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ அது ரைட் சைடு ரொட்டேட் ஆகுதா லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகுதா, அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட் சைடு ரொட்டேட் ஆகுதா லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகுதா அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ரைட் சைடு ரொட்டேட் ஆச்சுன்னா அதை வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லிவோ ரொட்டேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது, அதுதான் டெலஸ்கோப் இருக்கே. டெலஸ்கோப் லென்ஸ் மூலிமா நம்ம பார்க்குறோம். ஸோ டெலஸ்கோப் லென்ஸ் மூலிமா பார்க்கும்போது ரொட்டேஷனை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட் சைடு ரொட்டேட் ஆகிருக்கா லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகிருக்கான்ட்டு. ஸோ ரைட் சைடாக ரொட்டேட் ஆகிருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி அதாவது டி ஐசோமர் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு வேளை வந்து லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகிருந்துச்சுன்னா எல் ஐசோமர்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. அண்ட் தென் பாருங்கள், டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி வந்து டின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன சைடுன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ். ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். இந்த 3 பாயிண்ட் தான். டெக்ஸ்ட்ரோ டி கிளாக் வைஸ், லிவோ எல் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா போதும். ஸோ ஏன் நம்ம வந்து இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஏன் கண்டுபிடிக்கணும், இத்தனையும் கண்டுபிடிச்சா சரி ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஏன் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோமரில் வந்து மோர் ஸ்டேபிளாகவும் இருக்கும், அதோடைய ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டியும் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிவோசிட்ரசின் பார்த்திங்கன்னா லிவோ ரொட்டேட்ரி. நம்ம வந்து இந்த ஆன்டிஹிஸ்டமைன் அந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா ஸோ சளிக்கெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் சிட்ரசின் பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து லிவோசிட்ரசின் இருக்குது. ஸோ அது வந்து லிவோ ரொட்டேட்ரி. அது வந்து நார்மல் சிட்ரசினை விட லிவோசிட்ரசின் பார்த்திங்கன்னா அதோடைய ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிக்கு நம்ம ட்ரக் கண்டுபிடிக்கும் போது அதோடைய ஹை ஸ்டெபிலிட்டி டிஃப்ரெண்ட் ஆகும் ஒரு ஐசோமர் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 100 ஆல்ஃபா டிவைடட் பை எல் இன்ட்டு சி. அதாவது ஆல்ஃபான்றது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் எல்லுன்றது லென்த் ஆஃப் த காலம், சின்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன். ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்கிறியம்மா இதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனுக்குள்ள டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் பிளைன் போலரைஸ்டு லைட் காஸ்டு பை 1 decimeter column of the solution containing 1 gram of the substance per cubic centimeter. இப்படிலாம் சொன்னால் யாருக்கும் புரியாது. ஸோ வாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பிளைன் போலரைஸ்டு லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு சொல்யூஷனில் 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய டெசிமீட்டர் பார்த்திங்கன்னா 1 டெசிமீட்டர் காலம் ஆஃப் சொல்யூஷன். ஒரு டெசிமீட்டர் காலம் ஆஃப் சொல்யூஷனில் வந்து எவ்வளோ கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ப்ளைன் போலரைஸ்டு லைட்டை வந்து ரொட்டேட் பண்ணும். நீங்கள் பாட்டுக்கு நிறையா கான்சன்ட்ரேஷன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் அந்த போலரைசோமீட்டரில் வச்சிங்கன்னா எந்த இதுவுமே கிடைக்காது, ரிசல்ட் வந்து கிடைக்காது. 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸை எடுத்து 1 டெசிமீட்டர் காலமில் வந்து இது மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ரொட்டேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைட் பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ். ஒரு கெப்பாசிட்டி, ஒரு மெட்டீரியலுக்குள்ளே கெப்பாசிட்டியை தான் நம்ம டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ என்னம்மா நீட் கெப்பாசிட்டின்ற டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ன்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிக்விடு வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் நம்ம லைட்டுன்ற பாருங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணால் அது வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ பட் ஆயிலில் பாஸ் பண்ணால் கண்டக்ட் பண்ணுமா? வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், ஹை எலக்ட்ரிசிட்டி நல்லாவே கண்டக்ட் பண்ணும், குட் கண்டக்டர். பட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா லோ கண்டக்டர். ஸோ அதை தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கெப்பாசிட்டன்ஸ் வாட்டருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை கேரி பண்ணுற கெப்பாசிட்டன்ஸ் வந்து கெப்பாசிட்டி அதிகம். பட் வந்து ஆயிலுக்கு அதே எலக்ட்ரிசிட்டியை என்ன பண்ணுறது, அதாவது கேரி பண்ணுற கெப்பாசிட்டன்ஸ் வந்து கம்மி. ஸோ இதை பற்றி பார்க்குறது தான் வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து நான் நார்மலாக நம்ம லைஃப்பில் யூஸ் ஆகிற எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம ஃபார்மசிக்கு மேட்ச் ஆகிற எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்களேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பென்சின், வாலடைல் ஆயில்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கம்மி. பட் வந்து கார்பன் டெட்ராக்ளோரைட், பென்சின், வாட்டர் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். ஸோ அந்த மாதிரிக்கு தான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்லேயே படிச்சிருப்பீங்க டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ன்றது சாலிபிலிட்டி ஆஃப் த ட்ரக்ஸ்லேயே வந்திருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்குள்ள டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா the relative permittivity of the given material is defined as dielectric constant. Permittivity அது வந்து எவ்வளோ பர்மிட் பண்ணுது, ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே எலக்ட்ரிசிட்டியை வந்து எவ்வளோ பர்மிட் பண்ணுதோ அதுதான் வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. கெப்பாசிட்டன்ஸ்னு கூட சொல்லலாம் நம்ம டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டை. ஸோ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு இதுக்குள்ளே டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்குள்ள ஃபார்முலா. ஸோ வாங்க நம்ம இதை எக்ஸ்பிரிமெண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிளேட் வச்சுக்கோங்க. அதாவது ப்ளஸ் சார்ஜில் ஒரு பாயிண்ட்டு, மைனஸ் சார்ஜில் ஒரு பாயிண்ட் பிளேட்டை வந்து 2 பேரலாக முதல்ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் வந்து ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுங்க. அதாவது கொஞ்சம் கரண்ட் கொடுங்க, பேட்ரி கனெக்ட் பண்ணிடுங்க. 2 பிளேட்டையும் வந்து பேட்ரியால் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேக்யூம் இருக்கா. ஸோ இதுதான் வந்து வேக்யூம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 பிளேட்டுக்கும் நடுவில் வேக்யூம் இருக்குது. ஸோ இந்த வேக்யூமில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சப்ஸ்டன்ஸை உள்ளே வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அன்னோன் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அந்த சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம இன்னும் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட சப்ஸ்டன்ஸை வந்து உள்ளே ஊற்றுறோம். அதோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ உள்ளே வந்து ஃபில் பண்ண பின்ன நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து டெவலப் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும், போலரைசேஷன் ஆகும். ப்ளஸ் மைனஸில் வந்து ஒன்று சேர ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கண்டக்டிவிட்டி இருக்கா இல்லை வந்து நான் கண்டக்டராக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வாட்டர் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் வந்து உள்ளே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதோடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலோ இல்லை வாலடைல் ஆயிலோ வந்து உள்ளே ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அதோடைய கண்டக்டிவிட்டி வந்து கம்மி. ஸோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், பொட்டன்ஷியல் இதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய ஃபார்முலா பாருங்கள், C = Q/V. ஸோ அதுதான் வந்து கெப்பாசிட்டன்ஸ்க்குள்ள ஃபார்முலா இது. அண்ட் தென் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்குள்ள ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ε0 = ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்குள்ள ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ளே அப்ளிகேஷன் பாருங்கள். ஸோ எல்லாமே இந்த லெசனில் நம்ம படிக்கும்போது அப்ளிகேஷனும் பார்த்து வச்சுக்கணும். அண்ட் தென் டிட்டர்மினேஷன், நம்ம எப்படி எக்ஸ்பிரிமெண்ட்டாக டிட்டர்மைன் பண்ணுறோன்னு பார்த்து வச்சுக்கணும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர், கிளிசரின் ஹேஸ் மோர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து மோர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். மோர் போலார் சால்வெண்ட் ஹேஸ் ஹையர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஆமாம், அதாவது இதில் எல்லாத்துக்குமே ஒரு சம்மந்தம், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டைபோல் மூமெண்ட்டு, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டு, போலார் சால்வெண்ட்டு, இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரவங்க. இதில் எது ஒன்று அதிகமாக இருந்தாலும் இன்னொன்று அதிகமாக இருக்கும். டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ போலார் சால்வெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே அதிகம். லைக் வாட்டர் அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸுக்கு பார்த்திங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டும் அதிகம், டைபோல் மூமெண்ட்டும் அதிகம். அப்போ பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டாக ரிலேட்டட் டு த டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா சால்வெண்ட் வித் ஹை டைபோல் மூமெண்ட் வில் ஹேவ் ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். As the temperature increases, the dielectric constant of the dipolar solvent will tend to decreases. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டைபோலார் சால்வெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபோலார் சால்வெண்ட்டில் இருக்கிற டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து டைபோலார் சால்வெண்ட்னும் போது அதோடைய பாண்டெல்லாம் வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து வீக் ஃபோர்ஸ் தான் இருக்கும், ஹைட்ரஜன் பாண்ட் இல்லைன்னா டைபோல் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் ஆகிடுறனால நம்மளுக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இந்த சிலபஸில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்துட்டோம், ஆப்டிக்கல் ரொட்டேஷனும் பார்த்துட்டோம், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட். ஸோ டைபோல் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் தான். பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜ், positive and negative charge is separated by a definite distance. அதாவது ஒரு finite distance. அது 1 மீட்டராக இருக்கலாம், இல்லைன்னா 2 மீட்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் வந்து டைபோல் மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட்டட் பை த positive and negative charge separated by the finite distance ன்னு சொல்கிறாங்க. if positive and negative charge வந்து +q -q இருந்துச்சுன்னா அது வந்து separated by the 1 meter distance தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டைபோல் மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. டைபோல் மூமெண்ட்டை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா μ = q × I. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, μ = q × Iன்னு. இதோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட்டுக்குள்ள யூனிட் பார்த்தீங்கன்னா d/, தான் இதோடைய யூனிட். ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேஷனில் சொல்லலாம், அதாவது நியூமெரிக்கலாக எப்படி சொல்கிறாங்கன்னா 10⁻⁻18 ESU × சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ESU வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் ஆஃப் த சார்ஜ். ஏன்னா இது ஒரு நிலையான சார்ஜ் இல்லையா, ஸ்டாட்டிக்ன்றது நிலையான சார்ஜ், இது எங்கேயுமே மூவே ஆகாது. ஸோ அது எங்கே இருக்கோ அங்கேயே அமைதியாக அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் ஆஃப் த சார்ஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பென்சின், கார்பன் டெட்ராக்ளோரைட் ஆர் சிமெட்ரிக்கல் மாலிக்யூல். அதோடைய சிமெட்ரியாக இருக்குது. சிமெட்ரினா பார்த்தீங்கன்னா சரி சமமாக வந்து அது பிரிக்கலாம். ஸோ அது வந்து சிமெட்ரியாக இருக்கிறனால அதோட டைபோல் மூமெண்ட் வந்து 0. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட்டர் மாலிக்யூலோடைய டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா 1.85 Dன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 108 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைபோல் மூமெண்ட் ஆஃப் த CO2 கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 0. ஏன்னு பார்த்தீங்கன்னா
லீனியர் மாலிகுல் மோஸ்ட்லி வந்து டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் மாலிகுல் லீனியர் மாலிகுலுக்குலாம் வந்து 0வாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஆங்கிள் இருக்காது இல்லையா, ஸோ அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்கள், ஹெச்ஏன்னு ஒரு ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி டிசோசியேஷன் ஆகும் அப்படின்னா ஹெச் ப்ளஸ் ஏ மைனஸ் அப்படி தான் வந்து டிசோசியேஷன் ஆகும். ஸோ அடுத்து H2O எப்படி டிசோசியேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் OH மைனஸ். ஸோ இப்படி தான் வந்து டிசோசியேஷன் ஆகும். HCl எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் Cl மைனஸ். இப்படி தான் வந்து டிசோசியேஷன் ஆகும். ஸோ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pKa இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம HCl தானே கண்டுபிடிச்சோம். ஸோ வந்து H ப்ளஸ் into Cl minus divided by HCl. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். pKa தான் வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். மேலே வந்து அயனைசபிள் அயான்ஸ் டிவைடட் பை அன்அயானைஸ்டு அயான்ஸம் இது பண்ணுறது தான் மென்ஷன் பண்ணுறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா pKa வேல்யூ. pKa வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அயானிஸ்டு அயான்ஸ் H தனியாகவும் Cl தனியாகவும் எழுதிட்டு அன்அயானைஸ்டு அயானை வந்து கீழே எழுதுகிறோம், HCl வந்து கீழே எழுதுகிறோம். ஸோ இதுதான் வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆசிட் அண்ட் பேஸ் கேன் அயானைஸ் இன் த வாட்டர் டு கிவ் their respective காஞ்சுகேட்டிவ் பேஸ் அண்ட் காஞ்சுகேட்டிவ் ஆசிட்டை கொடுக்கும். ஆமாம், ஒரு ஆசிடும் பேஸும் வந்து வாட்டரில் போடும்போது டிசோசியேட் ஆகும். ஸோ அப்படி டிசோசியேட் ஆகும்போது என்ன நம்மளுக்கு கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு காஞ்சுகேட் பேரை வந்து கொடுக்கும். அதை காஞ்சுகேட் ஆசிடாக இருக்கலாம் இல்லை காஞ்சுகேட் பேஸாக இருக்கலாம். ஸோ வந்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் மூலிமா அதை வந்து ரெப்ரசன்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹெச்ன்றது ஒரு ஆசிட். ஸோ அதை வந்து நம்ம H2O போடுறோம். ஸோ அது வந்து எப்படி டிசோசியேட் ஆகும்னா A மைனஸ் ப்ளஸ் H2Oவாக வந்து டிசோசியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பீன்றது ஒரு பேஸு. ஸோ அதை நம்ம வந்து எங்கே போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டரில் போடும்போது BH ப்ளஸ் OH மைனஸாக வந்து டிசோசியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் ரிலேட்டட் டு த ஃபிசியாலஜிக்கல் அண்டு ஃபார்மசூட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு வந்து யூஸ் ஆகும். அது போக ஸ்டெபிலிட்டி, ரேட் ஆஃப் சொல்யூஷன், சைட் ஆஃப் பைண்டிங், அதாவது அதோடைய ப்ரோட்டீன் பைண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் த ட்ரக், அதோடைய அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும், அப்சார்ப்ஷன் நாட் அ அப்சார்ப்ஷன், இட் இஸ் அ அப்சார்ப்ஷன். நம்ம பாடியில் வந்து எப்படி அப்சார்ப்ஷன் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரேட் அண்ட் எக்ஸ்டென்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் த வீக்லி அசிட்டிக் ட்ரக்ஸ் டேக் பிளேஸ் ஃப்ரம் த ஸ்டொமக் ரீஜியன். அதாவது வீக்காக வந்து அப்சர்வ் ஆகுற ட்ரக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசிட்டிக்காக இருக்குது, வீக்லி அசிட்டிக். அது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டொமக் ரீஜியனில் தான் நடக்கும். அயனைஸ்டு அயன் வந்து அவைலபிள் மோர் ஃப்ரம் த ஸ்டொமக். ஆமாம், எந்த அயானுமே, அதாவது இப்போ நம்ம எந்த டேப்லெட்டாக இருந்தாலும் சரி அது உள்ளே போகணுன்னே நம்ம பாடிக்குள்ளே போனோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிசொல்யூஷன் ஆன பின்ன ஸ்டொமக்கில் வந்து டிசொல்யூஷன் ஆகும். ஸோ தென் இன்டெஸ்டைனில் வந்து அப்சார்ப்ஷன் ஆகும். ஸோ வந்து அது வந்து ஃபஸ்ட்டு டிசொல்யூஷன் ஆகணும். டிசொல்யூஷனே ஆகாமல் அன்அயானிஸ்டு ஸ்டேட்லேயே இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அப்சர்வே ஆகாது. அயானிஸ் ஸ்டேட்டில் மாறணும், தனித்தனியாக பிரியணும். பாசிட்டிவ்